குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். ஸோ இன்னைக்கு ஸ்பெஷலா நம்ம பார்க்கக்கூடியது பங்குனி மாத பலன்கள். இந்த மாதத்துல எப்படி கணக்கிடப்படுது பொதுவா அப்படின்னா, சூரியன் கும்பத்திலிருந்து மீன வீட்டுக்கு பயிற்சி பெறுகிறார். ஸோ இந்த மாதத்தை பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மார்ச் 14ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, இதுல என்ன ஒரு முக்கியமான அக்கேஷன்ஸ் நடக்குது அப்படின்னா, பங்குனி உத்திரம் ஒரு ஸ்பெஷலான ஒரு அக்கேஷன். அதுக்கப்புறம் தமிழ் வருட பிறப்பு அப்படிங்கறது நம்ம கொண்டாட போறோம். இதெல்லாமே ஒரு நல்ல காரியங்களாக இருந்தாலும், லாஸ்ட் மந்த் நம்ம என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துட்டு இருப்பீங்க. ஏன்னா உலக வார் அப்படின்னு சொல்லக்கூடிய எவ்வளோ பெரிய விஷயங்கள், எவ்வளோ தாக்குதல்கள், எவ்வளோ அழிவுகள், இதெல்லாம் இந்த மாதமாவது கொஞ்சம் நிறுத்தப்படுமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த மாதத்தில் குரு வக்ர நிவர்த்தி வேற ஆகிறார். ஸோ நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளுடைய கோல்டு ரேட்டு கம்மியா இருந்தது. ஆனா குரு வக்ர நிவர்த்தி ஆகும்போது கோல்டு ரேட்டு, ஷேர் மார்க்கெட்டிங் இது எல்லாமே ஜாஸ்தியா வரப்போகுது. யாரெல்லாம் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமா இருக்கும். கரெக்டா, ஏன்னா இப்போ உலக நாடுகள்ல நடக்க இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை பார்த்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. கரெக்டா ஒருத்தவங்களோட கைடன்ஸ் இல்லாம எதுவும் பண்ண வேண்டாம். கரெக்டா பார்த்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மணி வேல்யூ ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி எல்லா கிரகங்களும் 12ஆம் இடத்துக்கு வராங்க. யாரெல்லாம் 11ஆம் இடத்துல இருந்தாங்க, ராகுவோட இருந்து சனியோட வீட்டுக்கு, அதாவது என்ன அப்படின்னா ஒரு சுபரோட வீட்டுக்கு ஆல்ரெடி சனி இந்த மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கம் படி அழகா போய் செட்டில் ஆயிட்டாரு. ஒரு 2.5 வருட காலம் அவர் சுபரோட வீட்டுல தான் இருப்பாரு. சூரியன், புதன், செவ்வாய், சனி, இந்த 4 கிரகங்கள் அழகா இந்த 12ஆம் வீட்டுல இருக்கு. உங்களுக்கே தெரியும் சார், லாஸ்ட் மாதம் அதாவது மார்ச் 1ஆம் தேதி சூரியன் மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து சுக்கிரன் ஆல்ரெடி அந்த இடத்துல உச்சம் பெற்றார். என்ன மாதிரியான இஷ்யூஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். நிறைய பேர்த்தோட அந்தரங்க வாழ்க்கைகள் வெளிவந்தது. ஸோ மீடியா தொடர்பான புதன் வக்கரமா இருக்கும் போதெல்லாம் நிறைய பிரச்சனைகள். ஸோ மீடியா ரிலேட்டட் பர்சன்ஸோட பிரச்சனைகள், அவங்களுடைய பர்சனல் லைஃப், இதை பத்தி எல்லாம் வெளிவந்து ஓரளவுக்கு ஒரு தாக்கத்தை பெருசா உண்டாக்கிடுச்சு. ஆனா இந்த மாதத்திலேயாவது எல்லாவது ஒரு சட்டில் ஆகுமா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா இந்த மாதத்தில் நீரினால் அலைவு, மண் சரிவு. ஏன்னா சூரியன் வெளிச்சத்துக்கு காரகன், சனி இருட்டுக்கு காரகன். 2 பேருமே அப்படியே அழகா நிக்கிறாங்க. கூட புதனும் செவ்வாயும் சேர்ந்து அந்த ஒரு அதிர்வுகளை கொடுக்க போறாங்க. நிறைய பிரளயங்கள், பெரிய சண்டை, வாறு, பிரளயங்கள், பெண்கள் நிறைய பாதிக்கப்பட போறாங்க இந்த காலகட்டத்துல. அதுவும் இல்லாம நீர் சம்பந்தப்பட்ட நிறைய அழிவுகள் வரப்போகுது. இதெல்லாமே எதுவும் நடக்காம இருக்கணும். இதுக்கெல்லாம் ஒன் அண்ட் ஒன்லி நம்ம பிரேயர்ஸ் மட்டும்தான். மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இந்த கிரகங்களோட ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 கிரகங்கள் உள்ள போது, அப்புறம் 4 கிரகங்கள் வருது. இது எல்லாமே சேர்ந்து என்ன மாதிரியான இம்பாக்ட் கொடுக்குது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்துடலாம். மீன ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த 2026 பங்குனி மாத பலன்கள். ஸோ கால புருஷனோட வீடு 12ஆம் இடம் ஆகக்கூடிய இந்த மீன ராசி மற்றும் லக்னக்காரர்கள் வீட்டுல சனி பகவான் வந்துட்டாரு. அப்போ ஜென்ம சனி அப்படின்னா அவங்களுக்கு என்ன அப்படின்னா சோம்பேறித்தன்மை, மந்தத்தன்மை எல்லாமே இந்த மீன ராசி லக்னக்காரர்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எல்லா கிரகங்களும் உட்கார போறாங்க. 12ஆம் இடத்துல இருந்து நிறைய விரயங்கள், ஹெல்த் இஷ்யூஸ், அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் என்ன இருக்கு, திடீர்னு பார்த்தா உட்காந்து அப்படியே மண்டையை குழப்பிட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க. எதனால அந்த குழப்பம்னே தெரியாது. ஏன்னா ஏதோ ஒரு வகையில அந்த பிரச்சனை கொடுத்துருப்பாங்க. குடும்பத்துல பிரச்சனை கண்டிப்பா திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில பேர்த்துக்கு அந்த திருமணம் நின்றுருக்கும். படிப்புல கொஞ்சம் பிரச்சனை இருந்திருக்கும். குழந்தைங்களுக்கு ஆரம்ப கல்வியெல்லாம் நிறைய தடைப்பட்டிருக்கும் இந்த காலகட்டத்துல. அப்ப அவங்கெல்லாம் என்ன அப்படின்னா இந்த காலகட்டத்துல என்ன அப்படின்னா ஜென்ம சனியா இருக்காரு உங்களுக்கு சனி பகவான். அப்ப ஹெல்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே அந்த ஸ்ட்ரெஸ்ஸை அதிகரிச்சிருக்கும். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது இல்லாம பண்ணியிருப்பாரு. ஏன்னா பலவிதமான யோசனைகளை கொடுப்பாரு நம்மளுடைய சனி பகவான். ஸோ இந்த யோசனைகள் எல்லாமே என்ன அப்படின்னா உங்களுடைய 7 நாட்டு சனி முடிந்ததுக்கு அப்புறம் இது மூலியமாக நன்மை தரக்கூடிய யோசனை தான் கொடுப்பாரு. எடுத்தோடனே அவர் இப்படி பண்ணுவார், அப்படி பண்ணுவார், எதுவுமே யோசிக்காதீங்க. எதுவா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிட்டு அது நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க. வெளிநாட்டு பயணங்கள் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா இருக்கும்.
ஒரு வேலை விஷயமா, தொழில் விஷயமா இது எல்லாமே நடக்கும். நிறைய பேருக்கு வந்து வெளிநாட்டுல இருந்து விசா கிடைக்காம அந்த ப்ராப்ளம்ஸ்ல மாட்டிட்டு இருந்திருப்பீங்க. இல்லாட்டி இங்க விசா கிடைக்காம அங்க போக முடியாத ஒரு சூழ்நிலை. பட் நிறைய முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கான ஒரு ஹெல்ப் வரும். ஏன்னா குரு இப்போ வந்து லக்னாதிபதி வந்து இப்போ வந்து வக்ர நிலையில இருக்கும்போது அப்படிதான் இருக்கும். பட் வக்ர நிவர்த்தி இந்த மாதம் எண்டில் ஆகும்போது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு விஷயங்கள் வந்து கொடுக்க போறாரு. அதே மாதிரி அவர் 5ஆம் இடத்துல உச்சம் பெருகும் போது பெரியவர்கள் மூலியமாக ஹெல்ப் எல்லாம் வந்து என்ன மாதிரியான விஷயங்களை ஹெல்ப் தேடிட்டு இருந்திருப்பீங்களோ அதெல்லாம் தானா தேடி வரும். ஆனா அதற்கு முன்னாடி வந்து நீங்க பல வழிகளை முயற்சி பண்ணணும். உங்களோட வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், உங்களோட குடும்ப ரீதியான விஷயங்கள்ல நீங்க முயற்சி பண்ணும்போது இப்ப அது வந்து கஷ்டத்துல இருந்தாலும் உங்களுக்கு பலன் வரும். அப்ப நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நிறைய விஷயங்கள் மாற்றத்தை கொடுக்கும். நிறைய ஆன்மீக ட்ரிப் போவீங்க, நல்ல கடவுள் வழிபாடு பண்ணுவீங்க, குழந்தைகள் மூலியமாக நன்மை, மனைவி மூலியமாக நன்மை, குருமார்களோட ஆசீர்வாதம் இந்த காலகட்டத்தில் நல்லா இருக்கு. ஒன்னே ஒன்று விஷயம், நோ இன்வெஸ்ட்மெண்ட் இந்த டைம்ல. பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. இருக்கிற தொழில், இருக்கிற வேலையில என்ன பெட்டரா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும் அதுக்காக நீங்க கஷ்டப்பட்டா மட்டும் போதும். ஆனா நீங்க தேவையில்லாம கோவப்படுறது, தேவையில்லாம கத்துறது, வார்த்தைகள்ல கவனம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த காலகட்டத்துல தேவையில்லாம பேசி மாட்டிக்குவீங்க, வீட்டுல பிரச்சனை வரும். இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க. ஏன்னா என்ன பண்ண முடியும், அந்த கிரகங்களோட இம்பாக்ட் அங்க இருந்தாலுமே நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா அதை ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு உயர்வை தரும். ஸோ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த 2026 பங்குனி மாதம் எப்படி இருக்கும், எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும், யார் எப்படி இருக்கணும், எல்லாருக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கிட்டோம். ஸோ இந்த உலகளாவிய விஷயங்கள்ல வந்து நிறைய போர்கள், பிரச்சனைகள், அழிவுகள் இருந்தாலுமே நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மனால அதுதான் முடியும். உலகத்துக்காக நம்ம வந்து ஒரு நல்ல பிரேயர் தான் எடுக்க முடியும். ஸோ சுய ஜாதகத்தை பாருங்க. அந்தந்த கிரகங்கள் என்ன மாதிரியான டிகிரி சாரம் வாங்கி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி இம்பேக்ட் கொடுக்குது அப்படிங்கிறது தெரியும். கீழே என்னோட நம்பர் இருக்கும், அதுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. அந்த சொல்யூஷன் படி உங்களோட வாழ்க்கையை நகர்த்தி கொண்டுட்டு போங்க. ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்தோட இம்பேக்ட் இருக்கதான் செய்யும். ஓகே, இன்னைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், நாளைக்கு பிரச்சனை இருக்கும், நாளானைக்கு வந்து ஜாக்பாட்டே அடிக்கும். ஸோ இது எல்லாமே 100% எல்லாத்துக்குமே நடக்கும். ஸோ இந்த உலகளாவிய விஷயங்கள்ல வந்து நிறைய போர்கள், பிரச்சனைகள், அழிவுகள் இருந்தாலுமே நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மனால அதுதான் முடியும். உலகத்துக்காக நம்ம வந்து ஒரு நல்ல பிரேயர் தான் எடுக்க முடியும். ஸோ சுய ஜாதகத்தை பாருங்க. அந்தந்த கிரகங்கள் என்ன மாதிரியான டிகிரி சாரம் வாங்கி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி இம்பேக்ட் கொடுக்குது அப்படிங்கிறது தெரியும். கீழே என்னோட நம்பர் இருக்கும், அதுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. அந்த சொல்யூஷன் படி உங்களோட வாழ்க்கையை நகர்த்தி கொண்டுட்டு போங்க. ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்தோட இம்பேக்ட் இருக்கதான் செய்யும். ஓகே, இன்னைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், நாளைக்கு பிரச்சனை இருக்கும், நாளானைக்கு வந்து ஜாக்பாட்டே அடிக்கும். ஸோ இது எல்லாமே 100% எல்லாத்துக்குமே நடக்கும். ஆனா எப்படி பண்ணணும் அப்படிங்கறது ஒரு ப்ராப்பரான ஒரு கன்சல்டிங் மூலியமா நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை அண்ட் வாழ்வாதாரம் உயரும். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம பங்குனி மாத பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த பங்குனி மாதம் எப்போ வருது அப்படின்னா 15/3/2026 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1:01 திருவோண நட்சத்திரத்துல இந்த மாதம் இருக்கு. இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீன ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது உறுதிங்க. உங்களோட ராசியில சுக்கிரன் உச்சம் பெறாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 அஷ்டமத்துக்குரிய சுக்கிரன் வந்து உச்சம் பெறாரு. இது ஒரு நல்ல அமைப்பான நல்ல பலன்கள். சுக்கிரன் உச்சம் பெறது ஒரு விஷயத்துக்கு நல்லது. அதே மாதிரி சூரியன் கூட சனி இருக்காரு, ஜென்ம சனி இருக்கு. இப்பதான் உங்களுக்கு சனியுடைய பயிற்சி போட்டிருக்கேன், அதை நீங்க பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி 12ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கு. ராகு இருக்கு, செவ்வாய் இருக்கு, புதன் இருக்கு, குரு 4ஆம் இடத்துல இருக்காரு. இதுதான் உங்களுடைய அமைப்புகள். 6ஆம் இடத்துல கேது இருக்குது. இந்த அமைப்புகள் வந்து பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும், ஐஸ்வர்ய பிராப்தத்தை கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். கூடுதலான கவனத்தோட நீங்க செயல்படணும். ஏன்னா வந்து சுக்கிரன் உச்சம் பெறது வந்து அஷ்டமாதிபதியாகவும் இருக்காரு, 3 குடையவராகவும் இருக்காரு. உங்களுடைய உழைப்புகளை நீங்க போடும்போது திடீர்னு நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு அதிர்ஷ்டமும் கட்டாயம் இருக்கு. ஆனா அதை எதிர்பார்த்துக்கிட்டு நீங்க வேலை செய்யக்கூடாது.
ஏன்னா ஜென்ம சனி இருக்குது. இந்த ஜென்ம சனியிலையும் என்ன ஒரு நல்ல பலன்கள் அப்படின்னா, இந்த மாதம் உங்களுக்கு சனி வேலை செய்ய மாட்டார். என்ன காரணம் அப்படின்னா, சூரியன் கூட சேர்ந்து உங்களுக்கு என்ன ஆவாருன்னா அஸ்தங்க தோஷம் ஆவார். அப்போ சனியோடைய உக்கிரமான பலன்கள் உங்களுக்கு இருக்காது. ஸோ சனியோடைய உக்கிரமான பலன்கள் இல்லை அப்படின்னாலே ஓரளவு இந்த மாதத்தை நல்ல, அதாவது வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டது. ஈஸியாக கடந்து வந்துடலாம். தொழில் ரீதியாக மாற்றங்கள் இருக்கானா, கட்டாயம் மாற்றங்கள் இருக்குது. உங்களுக்கு தொழிலில் நல்ல வருமானம் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா 6 வந்து உங்களுடைய ராசியிலே இருக்காரு. அப்போ தொழிலுக்காக கடன் கிடைக்கிறது, ஏற்கனவே தொழிலுக்காக கடன் வாங்கியிருந்தா அந்த கடன் பிரச்சனையிலேருந்து நிவர்த்தி ஆகிறது, இந்த மாதிரி அமைப்புகள் உங்களுக்கு உறுதியாக இருக்குது. தொழிலை டெவலப் பண்ணிடலாம். தொழில் நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய மாதம்தான் இந்த மாதம். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு 6 சூரியன் உங்களுடைய ராசியில் இருக்கனால மீன ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு திடீர்னு உங்களுடைய வேலையை அங்கீகாரம் பண்ணுவாங்க, ஒரு பர்மனெண்ட் ஸ்டாஃப் ஆக்குவாங்க, உங்களுக்குன்னு ஒரு நல்ல போஸ்டிங்கு, ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்டை உருவாக்கி கொடுப்பாங்க. நல்ல இடத்துல போய் உங்களைய நீங்கள் செஞ்ச வேலைகள்லாம் ரெகக்னைஸ் ஆகும். உங்களுடைய உழைப்பும் திறமைகளும் பாராட்டப்படும். ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும், ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், சேலரி இன்க்ரிமெண்ட்டு உறுதியாக உண்டு. ஏன்னா 6 சுக்கிரனும் சேர்ந்திருக்கனால இது ஒரு நல்ல அமைப்பு. அதே நேரத்தில் கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களில் கட்டாயம் கவனமாக இருக்கணும். நீங்கள் ஒரு இது, ஏன்னா உங்களுக்கு புதனும் ராகும் சேர்க்கை இருக்குது. 3 அஷ்டமாதிபதியாகி உச்சம் பெற்றிருக்காரு. அப்போது கம்யூனிகேஷன், நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள், அப்புறம் மெயில் பண்ணுறது, ப்ரைவேட் சேட் பண்ணுறது, சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சர், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே காமனாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கம்யூனிகேஷன் டிவைஸு, அது ஃபோனாகவும் இருக்கலாம், லேப்டாப்பாகவும் இருக்கலாம், சிஸ்டமாகவும் இருக்கலாம். எல்லா விஷயங்களையும் பொதுவாக கவனமாக கவனமாக இருக்கணும். கவனமாக இல்லைன்னா பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு டிஜிட்டல் அரெஸ்ட்டு, அப்புறம் அந்த கோடை சொன்னீங்க அப்படின்னா அந்த பணம் ஃபுல்லாக போகிறது, இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் வந்துடும். அதனால் கவனமாக இல்லை அப்படின்னா அவ்வளோதான். அதனால் தெரியாத விஷயங்களில் லிங்க்குகள் எதுவுமே பண்ணாதீங்க. தெரியாத அறிமுகம் இல்லாத நபர்களோட எந்தவித சேட்டும் எந்தவித பேச்சுமே வேண்டாம். முக்கியமாக ப்ரைவேட் சேட் இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் போய் சிக்கிக்காதீங்க, அவாய்ட் பண்ணிக்கோங்க. கையெழுத்து போடக்கூடிய விஷயங்களில் கவனமாக இருக்கணுங்க. பொதுவாகவே கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி படிக்கக்கூடியவங்களுக்கு, இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல நன்மையாக தான் இருக்குது. 4ஆம் இடத்துல குரு இருக்காரு. ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் இருக்குது. நல்ல தேர்ச்சி பெற்று நல்ல மார்க் வாங்கக்கூடியதெல்லாம் இருக்குது. ஹயக்ரீவர் வழிபாடு, சரஸ்வதி வழிபாடு பண்ணிக்கோங்க. நல்ல மதிப்பெண்கள் தான் வரும். அதனால் அதில் எந்தவித சந்தேகமுமே வேண்டாம். உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு இது சூப்பரான டைமு. இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த தொழில்களுக்கும் நல்லா இருக்குது. தொழிலை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துக்கு குருபலமும் குரு அனுகிரகமும் இருக்கனால டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது உறுதி தாங்க. ஆனால் நீங்கள் அதிலெல்லாம் எந்த சந்தேகமும் வேண்டாம். நம்மளுடைய வாழ்க்கை இப்படியே போயிருமா அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. கஷ்டம்னா கஷ்டம் மட்டுமே இருக்காது, மாறி மாறி நன்மைகளும் நடக்கும் உங்களுக்கு. நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் எல்லா விஷயமுமே. துவண்டுடாதீங்க. வாழ்க்கை வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஈஸியாக இருக்காதுங்க, அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மீனராசிக்காரங்க வந்து 7ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துல இருக்காரு. மீனராசிக்கு 7 புதன் 12ல் இருக்காரு. செவ்வாய் ராகுவோட சேர்ந்திருக்கனால கணவன் மனைவி கிட்ட வந்து ரொம்ப அனுசரணையாக இருக்கணும். ஆணாக இருந்தால் மனைவி கிட்டையும், பெண்ணாக இருந்தால் கணவன் கிட்டையும் அனுசரணையான வார்த்தைகளை பேசுங்க. ஈஸியாக பழி போட்டுறாதீங்க, அவங்க மேலே திணிக்காதீங்க எந்த விஷயத்தையும். சண்டை சச்சரவுகள்லாம் வரும்போது அஷ்டமாதிபதி சுக்கிரன் உச்சமாக இருக்கனால என்னன்னா வெளி நபர்களுடைய தலையீடுகள்லாம் வந்துடும். தீராத அவமானங்களை கொண்டு வந்து சேர்த்துரும். கூடுதலான கவனம் எப்போதுமே இருக்கிறது நல்லது. அது போக வண்டி வாகனங்களில் போகும்போது முழுசாக கவனமாக இருக்கணுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வழக்கம் போல தான், கணவர்கிட்ட ரொம்ப அனுசரணையாக நடந்துக்கங்க. தேவையில்லாத செலவுகளை வைக்காதீங்க. காசு, பணம், வருமானம் இது எல்லாத்துலேயுமே அதாவது கண்கொத்தி பாம்பு மாதிரி செயல்படணும். பார்த்துக்கிட்டே இருக்கணும். எந்த இடத்துல நமக்கு எக்ஸ்ட்ராவாக செலவாகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதை கட் பண்ணி விடுங்க. கூடுதலான பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும், வேற வழி கிடையாது. காலங்கள் கடுமையாக இருக்கும்போது சனி நமக்கு கஷ்டத்தை தான் செய்வார்னு நீங்கள் நினைக்காதீங்க. அவர் ஒரு கடுமையான குருவாக இருப்பார். குரு தான் அவர், ஓகேங்களா? நமக்கு இப்போ சோதனை கொடுக்கறது எல்லாமே நாளைக்கு சாதனையாகிறதுக்கு தான். ஸோ அதனால் எந்த இதுவுமே நீங்கள் எடுத்துக்காம எல்லா விஷயத்தையும் பக்குவமாக ஹேண்டில் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் முன்னேறி வந்துடுவீங்க.
அதாவது ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. சில பேருக்கு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு நிலம் வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. சில பேருக்கு பிஸ்னஸ் ரீதியாக ஒரு லேண்டு வாங்குறது, சொந்தமான பில்டிங் வாங்குறது, அந்த மாதிரி அமைப்புகளும் இருக்குது. பொதுவாகவே மீன ராசிக்காரங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்குது. கூடுதலாக பணச்சுமை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஓவராக வரும், ஆனாலும் சமாளிக்க முடியும். சுக்கிரன் உச்சமாக இருக்கனால நல்லா சமாளிக்க முடியும். எந்த ஒரு விஷயத்தையும் இருந்தாலும் சரி, கடன் ரீதியாக பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை வேற குடும்ப ரீதியாக பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பிரச்சனைகள் வரும். ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய அளவு உங்கள் கையில் தான் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப பொறுமையாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கோங்க. புரிஞ்சுக்கக்கூடிய பக்குவங்கிறது மீனராசிக்கு பொதுவாகவே கம்மியாக இருக்குது. என்னை நீங்கள் திட்டினாலும் சரி, உண்மை அதுதான். மீனராசிக்காரங்களுக்கு நம்ம தான் பெரிய லெவலில் சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக உழைக்கிறீங்க, அது கரெக்டு, அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. அந்த விஷயத்த குடும்பத்துக்கிட்ட பக்குவமாக சொல்லி பழகுங்க. நான் இவ்வளோ தூரம் செய்கிறேன், நீங்களும் செய்யுங்க அப்படின்னு பேசி புரிய வைங்க. நான் பேசுகிறேன், அவங்களுக்கு புரிய மாட்டேங்குதுங்க மேடம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, அந்த இடத்த கடந்து தான் வரணும், வேறு வழி கிடையாது. இதே மாதிரி எப்பவுமே இருக்குமானா இருக்காது. ஆனால் உங்களுக்கு ஏன் கூடுதலாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. 7ஆம் இடம் பாதகஸ்தானம்ங்க. நீங்கள் விரும்பிய மனைவியோ அல்லது விரும்பிய கணவனோ உங்களைய ஹர்ட் பண்ணுறதுங்கிறது, உங்களை காயப்படுத்துறதுங்கிறது இயல்பு, இயற்கை. இது வந்து பாதகம்ங்கக்கூடிய வேலையை கட்டாயம் செய்யும். சரி, அப்படி உங்களை வந்து கஷ்டப்படுத்துகிறாங்களே, பிரிஞ்சு போங்களேன் அப்படின்னா போகமாட்டீங்க, போகவும் முடியாது. இதுதான் வந்து இது வந்து படைக்கப்பட்ட ஒரு விஷயமா மீனராசிக்கு இயல்பா இருக்கு. நிறைய பேர் வந்து கணவன்மார்கள் மனைவி என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, மனைவிமார்கள் கணவன் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ஒரே விஷயம். பாதகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கட்டாயம் அங்கே நடக்கத்தான் செய்யும். அது நடந்தாதான் கூடுதலான அன்பு அதிகரிக்கும். ஸோ அதனால இயல்பா நான் இந்த மாதிரி செய்யறேன்னு பேசி புரிய வைங்க. மறுபடியும் சண்டை போட்டாங்கன்னா என்ன செய்யலாம்? பேசி புரிய வைங்க. மறுபடியும் சண்டை போட்டா பேசி புரிய வைங்க. அவங்க டயர்ட் ஆகிற அளவுக்கு நீங்க பேசி புரிய வச்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா 7ஆம் இடம் உங்களுக்கு பாதகாதிபதியா இருக்கிறாரு. ஆனா விட்டும் போக முடியாது, நீங்க பிரியவும் மாட்டீங்க. அதனால இதுல நீங்க ரொம்ப காம்ப்ரமைஸ் ஆகி தான் போயாகணும், வேற வழி கிடையாது. மீனராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறைகளுக்கு சின்ன சின்ன வாய்ப்புகள் நிறையா வரும். எல்லாமே சின்னதாக இருக்கேன்னு நீங்கள் அலட்சியப்படுத்தாதீங்க. இந்த சின்ன வாய்ப்பு மூலிமா தான் பெரிய விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். அது மூலிமா நிறைய காசு சம்பாதிப்பீங்க. அதே மாதிரி மக்கள்கிட்ட திறமையை வந்து எக்ஸ்போஸ் பண்ண முடியும். புது விருதுகள் கிடைக்கும். காசு பணத்தை சம்பாதிக்கலாங்க. கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு காசு பணத்தை கட்டாயம் சம்பாதிக்கலாம். உங்களுக்கு சுக்கிரன் உங்களுடைய ராசியில் உச்சமாக இருக்குது. அதனால எந்த வகையிலையா இருந்தாலும் சரி, பணம் வந்து மழையாத்தான் கொட்ட போகுது. கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு கட்டாயம் ஒரு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது. அதனால் நீங்கள் எந்தவித கவலையும் வேண்டாம். பொதுவாகவே அரசாங்க அதிகாரிகள், மீனராசியில் இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகள் லஞ்ச லாவண்யங்களில் ஈடுபடாதீங்க. உங்களுடைய ஜென்ம ராசியில் சனி இருக்காரு, அவருக்கு நேர்மை மட்டும்தான். நீங்கள் கொஞ்சம் சூரியன் சுக்கிரன்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் காசு பணத்தை கண்ணில் காமிச்சு உங்களை இழுப்பாங்க. போயிடாதீங்க. உங்களுடைய ஒர்க்கு, உங்களுடைய டைமு, உங்களுடைய பங்க்சுவாலிட்டி, இதை கரெக்டாக நேராக போயிட்டீங்கன்னா எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் தப்பிச்சுக்குவீங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் அசந்திங்க, கொஞ்சம் சாஞ்சிங்க அப்படின்னா சாயிங்க அப்படின்னு சொல்லி சனி கை கட்டி வேலை பார்ப்பாரு. அப்புறம் இந்த மாதம் முடிஞ்சோன்னா அப்படியே போய் பிடிச்சிக்குவாரு. ஏன் இந்த மாதம் மட்டும் வேலை செய்ய மாட்டாருன்னா, அஸ்தங்க தோஷத்தில் இருக்காருல்ல, சூரியனும் சுக்கிரனும் கொண்டாட்டம் ஆயிடுவாங்க. சூரியன் 6 சுக்கிரன் அஷ்டமாதிபதி, அங்கே தான் இருக்கு. அப்போது கடமையை மீறும் போது உங்களுக்கு கடமையை மீறுன்னு சொல்லி தங்க கட்டிகளாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தயவு செய்து போகாதீங்க. ஒரு விஷயத்துல வந்து என்னன்னா, சிக்க வைக்கணும் அப்படின்னா, யாரையாவது ஏமாத்தணும்னா ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? ஆசையை தூண்டி விடணும். அதைத்தான் செய்வாங்க. ஸோ அதனால நீங்க ஏமாந்துடாதீங்க. உங்களுடைய ஒர்க்கு கரெக்டாக நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு 7.5 சனி கட்டாயம் வேலை செய்ய மாட்டாரு. மனசுக்குள்ள ஐயோ நமக்கு இன்னொருத்தங்க போவாங்க, உங்களுக்கு பதிலாக இன்னொருத்தங்க அதை வாங்கிட்டு செய்வாங்க. அவங்க நல்லா தான் இருப்பாங்க. ஐயோ அவங்க நல்லா இருக்காங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை, அவங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இதை ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணனா ரொம்ப பெருசாக போகும். ஸோ நீங்கள் உங்களுக்கு தான் 7.5 சனி, அதனால் நீங்கள் கரெக்டாக இருந்துக்கோங்க, பிரச்சனை இல்லாமல் இருந்துக்கோங்க. பிரச்சனைகளை நீங்களாக தானாக போய் வலையில் சிக்கிக்காதீங்க. இதில் மட்டும் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு
நீங்க பாருங்க, 7.5 சனிங்கிறதுங்க மற்ற ராசிகள்லாம் எப்படி வேலை செய்யுமோ தெரியாது. மீன ராசிக்காரங்களுக்கு ஜனவசியமா தான் வேலை செய்யும். எப்படி அப்படின்னா, சனிச்சந்திரனா பொதுமக்களுடைய ஈர்ப்பு, பொதுமக்களுடைய இது. ஸோ அவங்கலாம் நல்லா வந்து இப்போ ஜனங்களோட ஈஸியா ஃப்ரெண்ட்லி ஆயிருவீங்க. சுக்கிரன் வேற உச்சமா இருக்கு இந்த மாசம். கட்டாயம் ஒரு நல்ல வாய்ப்பு, ஒரு எம்எல்ஏ போஸ்ட், ஒரு மினிஸ்டர் போஸ்ட் இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜனங்களுடைய ஆதரவுகள் பெருகும். 7.5 சனிங்கிறது இந்த அரசியலுக்கு மட்டும் நல்ல ஒரு யோகமான அமைப்பா தான் இருக்கு. உங்களுடைய அஸ்ட்ராலஜர்ஸ், ஜோதிடர் யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட என்ன வழிபாடு செய்யலாம், என்ன பூஜை, யாகங்கள், வேள்விகள்லாம் செய்யலாம்னு கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கு மாதிரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, இன்னும் கூடுதலான ஜனவசியங்கள் ஏற்படும். பொதுமக்களுக்கு உங்க மேல நன்மதிப்பு, இவருக்கு தான் நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிறது கட்சி தலைமையிடம் உங்களை அங்கீகரிக்கும், ஒரு பொறுப்பு கொடுக்கும். நிறைய காசு பணம்லாம் இந்த மாதம் புழங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. பொதுவாகவே மீன ராசிக்கு இந்த மாதம் வந்து ஒரு நல்ல சிறப்பான மாதமாக தான் இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் வாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 15/3/2026 13/4/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தினுடைய பலன் அப்படின்னு சொல்லும்பொழுது, இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய என்னென்ன விசேஷ நாட்கள் இருக்குது, அதை தவிர வந்து இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய சாரங்கள் என்னென்ன, மாற்றங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வருஷப்படுத்தி. இப்போது மாதம் பிறக்கும் பொழுது பார்த்தாலேயானால் காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான மிதுனத்தில் குரு வக்ரகதியில் இருக்கார். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் கேது, ராகு 11ஆம் இடம் காலபுருஷ தத்துவத்தில் 11ஆம் இடத்துல இருக்கார். அதாவது கும்பத்தில் அவரோடு சேர்ந்து செவ்வாயும் புதனும் சேர்ந்து இருக்கா. 12ஆம் இடம்னு சொல்லக்கூடியது சூரியன், சனி, சுக்கிரன் 3 கிரகங்கள் மீனத்தில் இருக்கா காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் இடத்துல. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னா, முதல் மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது 17/3/2026 வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியிலிருந்து அவர் வந்து வக்ரகதியிலிருந்து மாற்றமாகி நேர்நிலைக்கு வரார். அதனால் வந்து குரு வக்ர நிவர்த்தி ஆகுது. அது தனியாக வீடியோ போடுறோம், அதையும் பாருங்கள். உங்களுடைய இந்த மாதத்தில் மாற்றம் வேறு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, 27/3/2026 சுக்கிரன் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். 1/4/2026 அதாவது மாதம் பிறந்து ஒரு 15 நாளில் பார்த்தேன்னா செவ்வாய் 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்துக்கு வரார். புதன் 6/4/2026 அன்னைக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தோம்னா 18/3/2026 அன்றைக்கி அதாவது பங்குனி அமாவாசைக்கு அடுத்த நாள் 19ஆம் தேதி அன்றைக்கி தெலுங்கு வருட பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய யுகாதி. தெலுங்கு, கன்னடம் இவாளுகெல்லாம் வருஷம் வந்து பிறகுறது. அதாவது அந்த பொதுவாகவே அவங்களுக்கு மாதம் வந்து அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்து ஆரம்பிக்கும். அதனால் ஒரு வருஷம் முடிஞ்சு அமாவாசைக்கு அடுத்த நாளான சித்ரா அப்படின்ற சித்திரை மாதம் அவளுக்கு பிறந்துடுறது. அதாவது 19ஆம் தேதி அன்றைக்கி. அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 27/3/2026 அன்றைக்கி ஸ்ரீராமநவமி. ஏன்னா அதிலேருந்து 9ஆவது நாள் 19ஆம் தேதியிலேருந்து ஒரு 8 நாளில் பார்த்தேன்னா நவமி வரும். அது வந்து ஸ்ரீராமநவமி. இது வந்து சந்திரமானம், அதாவது சூரியமானம் சந்திரமானம்னு இருக்குது. நம்ம சூரியமானத்தினுடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத வச்சு தான் நம்ம மாதத்தை எடுக்கிறோம். அவங்க வந்து அமாவாசை எடுத்து அமாவாசைக்கு அடுத்த நாளை வந்து மாதமாக கொண்டாடுறாங்க. அதனால் அதாவது நவமி, அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள் யுகாதி பிறந்து வருஷம் பிறந்து அதிலிருந்து அவங்களுக்கு சித்ரா மாதம்னு பேர். அதனால் 9ஆம் நாள் வந்து அவங்களுக்கு நவமி, ஸ்ரீராமநவமி அந்த காலகட்டத்தில் வந்து வருது. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த மாதம் பங்குனி உத்திரம் 1/4/2026 மிகவும் விசேஷமான நாள். அதாவது ஸ்ரீரங்கம் தாயார் பெருமாள் சேர்த்தி உற்சவம்லாம் நடக்கும். அது முருகப்பெருமானுடைய திருமண கோலம் இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஏற்றமான காலகட்டம்.
இந்த மாதத்தில் வரக்கூடியது மற்றொரு விசேஷம் என்னென்னா 30/4/2026 அன்றைக்கி மகாவீர் ஜெயந்தி. தர்மத்தை போதித்த ஒரு மிகப்பெரிய மகான். வடநாட்டில் மிகவும் இந்த ஜெயின்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இது பண்ணக்கூடியது. சரி, இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மாதத்தில் உங்களுக்கு யாருக்காவது அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா என்னுடைய மொபைல் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துருக்கும் மொபைல் நம்பர், அதுக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இந்த மாதிரியான குறிப்புகளை எனக்கு கொடுங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தையும் போட்டுட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தரேன். சந்தி முதல்ல இருக்கான்னு பார்க்குறேன். அதாவது நட்சத்திர சந்தி, லக்ன சந்தி, பாத சந்திகள் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு டிசைன் பண்ணிவிட்டு நம்ம உங்களுடன் உரையாடுறேன். இந்த மாதம் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு. இந்த மாதத்தில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா, உங்களுடைய ராசிநாதன் வக்கர நிவர்த்தி அடைகிறார். ஒரு நல்ல ஏற்றமான காலம். என்ன அப்படின்னா, 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் வரும். புதிய செலவுகள், சுப செலவுகள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு சூரியன், சனி மற்றும் சுக்கிரன் 3 பேர் உங்கள் ராசியில் இருக்கார். சுக்கிரன் உச்சம் பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டம். அதாவது 3, 8 அதிபதி உச்சம் பெறார். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு, வெளிநாட்டிலிருந்து திடீர் பணயோகம் அது வரக்கூடிய காலகட்டமாக அமையும். அரசாங்கத்தின் மூலியமாக சூரியன் சனி சேர்க்கை இருக்கிறதுனால அரசாங்கத்தின் மூலியமாக நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு ரிவார்டு வரக்கூடிய வாய்ப்பு. எப்போ அப்படின்னா 27/3/2026க்குள்ளே. ஏன்னா சுக்கிரன் இருக்கிற வரலும் தான் அந்த சூரியன் சனியும் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கும். அதற்கு பிறகு பார்த்தேனால் சூரியன் சனி தனித்து இருக்கக்கூடிய காலகட்டம் உடல் நலத்தில் சற்று பின்னடைவை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தீர்க்கமான சிந்தனை இருக்காது. எந்த ஒரு விஷயத்திலையும் பயங்கர கன்ஃபியூஷன் இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஆளுமை இருக்கக்கூடிய திறன் இருந்தாலும் அதில் மிகப்பெரிய பிரச்சனைக்கும் சவாலை எதிர்கொள்ள வேண்டிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? 6ஆம் அதிபதி ராசியில் இருக்கார். 6ஆம் இடத்துலையும் கேத்து இருக்கார். உடல் நிலையில் பின்னடைவு, ஜென்ம சனி வேறு, மென்டல் டிப்ரெஷன், மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் கொஞ்சம் மன அழுத்தங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையாக இருக்கிறது நல்லது. மனசை லேசாக வச்சுக்கிறது ரொம்பவுமே நல்லது. எந்த விஷயத்தையும் மைண்டில் ஏற்றின்னு போய் ரொம்ப ப்ரெஷரில் போகாததுக்கு நல்லதாக இருக்கும். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, செவ்வாய், புதன், இந்த 3 கிரகங்கள் தூக்கம் வராமல் தடுக்கக்கூடிய கிரகங்கள். உங்களை தூங்க விடாத அளவுக்கு மனசில் சஞ்சலத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. 12ஆம் இடத்துல ராகு வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும். 2ஆம் அதிபதியான செவ்வாய் 12ல் இருக்கிறதுனால உங்களுக்கு நிச்சயமாக செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். குரு பார்வையினால் செலவுகள் சுப செலவுகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். இருந்தாலும் செலவுகள் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு, அதீதமான செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு, புதியதாக வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் போகிறார். அதாவது எப்போ 27/4/2026 அன்றைக்கி 2ஆம் இடத்துக்கு சுக்கிரன் மாறுறார். இது ஒரு நல்ல ஒரு விசேஷம். 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால பேச்சு திறன் மூலியமாக எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். இருந்தாலும் உடல் நலத்திலையும் மனசளவில் சற்று பிரச்சனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். மனசளவில் சற்று பயங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 6ஆம் அதிபதியான குரு உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால பேச்சின் மூலியமாகவும் சரி, உங்களுடைய எந்த ஒரு நிலைப்பாட்டிலும் பிரச்சனைகள் சேரக்கூடிய காலகட்டம். பொறுமையாக எந்த விஷயத்தையும் கையாளுறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேனால் ராசியிலேயே சூரியனும் சனியும் இருக்கார். செவ்வாயும் ஜாயின் பண்ணுறார். எப்போது? 1/4/2026. 1/4/2026 கொஞ்சம் மன கிளேசங்கள், மனசில் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே ஓடக்கூடிய வாய்ப்பு.
இருந்தாலும் செவ்வாய் சூரியனுக்கு நல்ல ஒரு வீடு, மீனராசி குருவினுடைய வீடுன்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். தீர்க்கமான சிந்தனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் சனியினுடைய தொடர்பு இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலையும் சற்று தடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனும் வந்து சேர்றாங்க. எப்போது 6/4/2026 குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம் வர்றதுனால எல்லா விஷயமும் மாறக்கூடிய வாய்ப்பு, பிரச்சனைகள் எல்லாமே சுமூகமாக தீரக்கூடிய வாய்ப்பு, தீர்க்கமான சிந்தனை வரக்கூடிய வாய்ப்பு, உங்களுக்கு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு, தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறத வந்து சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். 17ஆவது நட்சத்திரத்தை வதை நட்சத்திரம்னு சொல்கிறோம், அதாவது பகை நட்சத்திரம்னு கூட சொல்லலாம். இந்த நட்சத்திரத்தில் போய் சந்திரன் நிற்கும் பொழுது உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் வரும். அந்த காலகட்டத்தை புதுசாக வந்து புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒரு வேளை பண்ண வேண்டி இருந்தது. ஆனால் சந்திரனுக்குண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் போய் தயிர் அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விஷயங்களில் தடங்கள் எல்லாமே சந்திராஷ்டமத்தின் மூலமாக வரக்கூடிய தடங்கள் நிச்சயமாக நீங்கும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மீனராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு, மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ஆளுமை, உங்களுடைய தான் என்ற கௌரவம் எல்லாம் சற்று குலையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. செலவுகள் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் உண்டு. தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து பெரிய மாற்றங்கள் உண்டு. எப்போது 6/4/2026 மேலே பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம், எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு சந்தோஷமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் வந்து எல்லா விதமான வெற்றிகளும் வரும். இருந்தாலும் ஜென்மத்தில் சனி இருக்கிறதுனால எல்லா தடங்கல்களும் சேர்ந்து வரும். அதனால் ரெண்டுத்தையுமே ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி போகிறது, மென்டல் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காமல் பொறுமையாக போகிறது ரொம்பவுமே நல்லது. இந்த மாதம் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம தினம்னு சொல்லக்கூடியது 3ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரலும், ஏப்ரல் 2026 வரல மாதத்தில், அதாவது ஏப்ரல் 2026. இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை. அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட்டு வாங்கும். தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் வரும். வியாழக்கிழமை சாயந்தரம் அதாவது வியாழக்கிழமை கார்த்தால 6 to 7 இந்த குரு ஹோரை இருக்கும். அந்த காலகட்டத்தில் போய் தட்சிணாமூர்த்தியை சேவிங்க. இல்லைன்னா குரு பகவானுக்கு உண்ட காயத்ரி மந்திரம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அதில் போய் குரு காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. 3 தடவையாவது சொல்லுங்க. இந்த மூக்கு கடலை சுண்டல் வந்து கொஞ்சம் விநியோகம் பண்ணுங்க. அதாவது பிள்ளையாருக்கு வச்சுட்டு தானம் பண்ணுங்க எல்லாருக்கும். அது வந்து உங்களுடைய வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் நிச்சயமாக கம்மி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.